ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைக்கிளிங் போயிட்டு இப்போ தான் வந்தேன். பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பசி. என்னடா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதாவது சைக்கிளிங் போகிறது இங்கே வத்தராப்புலேருந்து சுந்தரபாண்டியம் போக 5 கிலோமீட்டர், வர 5 கிலோமீட்டர், மொத்தம் 10 கிலோமீட்ரு. உடம்பு மெலியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் சைக்கிளிங்கே போகிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா இதில் வந்தோடனே இன்றைக்கி அவ்வளோ ஒரு பசியாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு சரி இந்த டயத்தில் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பார்த்திங்கன்னா வேர்க்கடலை இந்த இருக்குது பார்த்திங்களா, வேர்க்கடலையும் வறுத்த வேர்க்கடலையும் இது வந்து பார்த்திங்கன்னா பதிமுக தண்ணி சூடாக இருந்தது, ஆறட்டும்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் சூடு குறையட்டும்ங்கிறதுக்காண்டி பசியில் சரி இதை கொஞ்சம் இப்போதைக்கு லைட்டாக சாப்பிட்டு கொஞ்சம் பசி அதிக்கலாம், அப்புறம் வந்து ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றோம்னு அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலையும் பதிமுக தண்ணியும் குடிச்சிட்ருக்கிறேன். ஆனால் வந்து நம்ம வாக்கிங் போகிறதே பார்த்திங்கன்னா வந்து உடம்பு லீனாங்கிறதுக்காண்டி தான். அது என்னென்ன வாக்கிங் பண்ணால் ரொம்ப பசிக்கவும் ஆரம்பிக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இல்லை எனக்கு தான் இப்படியா, எல்லாத்துக்கும் அப்படி இருக்குமா என்னங்கிறது இல்லை. காலையில் நான் வந்து வாக்கிங் தான் போவேன், ஈவினிங் தான் சைக்கிளிங் 5-10 கிலோமீட்டர் போயிட்டு வருவேன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கே 1.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வாக்கிங் மட்டும் போயிட்டு வருவேன். மார்னிங் கூட அவ்வளோ பசிக்காது. ஆனால் அந்த சைக்கிளிங் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பசி எடுக்குது. வந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணியும் குடிச்சிட்டேன். தண்ணி குடித்தாலும் ஏதாவது சாப்பிடணும் போல் தோடிச்சு. அதனால் வேர்க்கடலை சாப்பிட்டேன். எனக்கு தான் இப்படி இருக்கா இல்லை எல்லாத்துக்குமே இப்படி இருக்கா அப்படிங்கிறது தெரியல. எங்கள் வேர்க்கடலை இதெல்லாம் சாப்பிட்டா திருப்பி வெயிட் போட்டுருமோ அப்படிங்கிற பயமும் இருக்குது. ஆனாலும் பசிக்குதே, அதை பசி தாங்க முடியல அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வேர்க்கடலை சாப்பிட்டேன். உங்களுக்கு இப்படி இருக்கா என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை.